சமுதாய ஒற்றுமையை பேசுகிற நாம் முதலிலே நம்முடைய குடும்பங்களை ஒற்றுமைப்படுத்த வேண்டும். சமூக ஒற்றுமைக்கு முன்னால் நம்முடைய குடும்ப ஒற்றுமை மிக பிரதானமானதாகும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யதுகுலுல் ஜன்னத காத்திஉ ரஹீம், இன உறவுகளை துண்டிப்பவன் சுவர்க்கம் போக மாட்டான் என்றார்கள். இந்த இன உறவு, பிளட் ரிலேஷன்ஷிப் என்ற இந்த இரத்த உறவு இருக்கிறது, இது மறுமையிலே அரிசின் கீழ் தொங்கிக் கொண்டு சொல்லுமாம், யா அல்லாஹ், என்னை யார் சேர்ந்து வாழ்ந்தாரோ அவரை நீ சேர்த்துக்கொள், என்னை யார் துண்டித்தாரோ அவரை நீ துண்டித்து விடு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கு நிறைய மக்கள் ஒற்றுமை பற்றி ஆதங்கப்படுகிறார்கள், பேசுகிறார்கள். ஆனால் பெற்றோரோடு உறவில்லை, பிள்ளைகளோடு உறவில்லை, உடன் பிறந்த சகோதர சகோதரிகளோடு உறவில்லை. எப்படி சகோதரிகள் இந்த ஒற்றுமையும் இந்த நிலையும் ஒன்றுபடும்? ஆச்சரியமான நிலையா இல்லையா? பெற்ற பிள்ளையோடு உறவில்லை, சமூகம் ஒற்றுமைப்பட வேண்டுமாம். உடன் பிறந்த சகோதரனோடு ஒற்றுமை இல்லை, எங்கே உள்ள சமுதாயம் ஒற்றுமைப்பட வேண்டுமாம் என்றால் என்ன பேச்சு, என்ன நிலைப்பாடு இது என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லைஸல் வாசிலு பில் முகாஃபி, வருகிறான் என்பதற்காக போகிறவனும் தருகிறான் என்பதற்காக கொடுப்பவனும் இன உறவை பேணுபவன் அல்ல. என்னுடைய சகோதரன் வந்தா வர்ற வீட்டுக்கு போவன், அவர் ஏதாவது கொடுத்தால் நானும் கொடுப்பேன் என்ற நிலையில் இருக்கிறவன் இன உறவை பேணுபவன் அல்ல. சில் மன் கதஅக், நீ வேண்டாம் என்று உன்னை ஒதுக்கி செல்கிறானே உன்னுடைய சகோதரன், உன்னுடைய உறவினன், அவனிடத்தில் நீ போ. அவன் அடிக்கட்டும், ஏசட்டும், திட்டட்டும், உன்னை வீட்டை விட்டு துரத்தட்டும், நீ கவலைப்படாமல் போய் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லி அவனுடைய ஹோலிலே போய் உட்கார்ந்து கொள். அப்போதுதான் நீ இன உறவை பேணியவனாக கருதப்படுவாய் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த இன ஒற்றுமையை பேணுவதற்கான வழிகளை நாம் ஆரம்ப நிலையிலிருந்து நடைமுறைப்படுத்துவதற்காக, நம்முடைய சமூக ஒற்றுமையை பேணுவதற்கான அடிப்படைகளை ஆரம்ப நிலையிலிருந்து நம்ம நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சிகளை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். புன்முறுவல் செய்வது, சலாம் சொல்லுவது, முசாஃபஹா செய்வது, முஆனகா செய்வது, விட்டு கொடுப்பது, மன்னிப்பது, மன்னிப்பு கேட்பது, அவர்களுக்காக நாம் சுஜூதிலே அவர்களுக்கு தெரியாமல் துஆ கேட்பது, இவ்வாறான விஷயங்கள் எல்லாம் இஸ்லாத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. குறைகளை மறைப்பது, குறைகளை தேடாமல் இருப்பது. இன்றைக்கு நம்முடைய ஃபேஸ்புக்குகள் நம்மை பாவிகளாகவே மாற்றி, நம்ம பாவம் செய்யாமல் இருந்தால் கூட அவர்கள் பாவிகளாக ஆக்குகிறார்கள். யாருடையாவது குறையை தேடி 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 பகிரங்கப்படுத்துவது, அதை அவர்களுக்கு ஷைத்தான் அழகாக காட்டிக்கொண்டே இருக்கிறான். நியாயங்களையும் அவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறான். நியாயங்களை சொல்வது, சமுதாயத்தை பாதுகாப்பதற்காக, மார்க்கத்தை பாதுகாப்பதற்காகத்தான் நாங்கள் குறையை தேடுகிறோம். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். எங்கிருந்து இதற்கு ஆதாரங்கள் பெற்றார்களோ தெரியவில்லை. ஆனால் ஷைத்தான் அவர்களுக்கு அழகாக காட்டுகிறான். அடுத்தவர்களுடைய குறைகளை தேடி தேடி துருவி துருவி ஆராய்வது, இவைகளெல்லாம் சமுதாய ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய விஷயங்களாகும். நாம் நம்முடைய உள்ளத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் ஒற்றுமைக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறைகளை எல்லாம் நாம் மதிக்க வேண்டும். அதுவும் சுன்னாவில் சொல்லப்பட்டவை என்பதை நம்முடைய உள்ளத்திற்கு சொல்ல வேண்டும். தக்பீர் கட்ட முடியவில்லை, சுன்னா அடிப்படையில் தக்பீர் கட்ட முடியவில்லை, சுன்னா அடிப்படையில் ருக்கு செய்ய முடியவில்லை, சுன்னா அடிப்படையில் சுபஹு தொழ முடியவில்லை, சுன்னா அடிப்படையில் பெருநாள் தொழ முடியவில்லை. தனியாக பிரிந்து வந்தோமா இல்லையா? வேறு பள்ளி அமைத்தோமா இல்லையா? எதற்காக? சுன்னாவின் மீதுள்ள மரியாதை தான் இதற்கு காரணம். உண்மையிலேயே சுன்னாவின் மீதுள்ள மரியாதையினாலும் சுன்னாவின் மீதுள்ள அன்பினாலும் மஹப்பத்தினாலும் தான் இப்படி நாம் வந்தோம் என்றால், ஏனைய சுன்னாக்கள், உன்னுடைய சகோதர முஸ்லிமை நீ வெறுப்பது உனக்கு ஹராமாகும், உன்னுடைய சகோதர முஸ்லிமை நீ வெறுப்பது ஹராமாகும், 3 நாட்களுக்கு மேல் நீ வெறுத்திருக்கிற நிலையில் மௌத்தானால் நீ நரகம் போவாய் என்பதும் சுன்னா. புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ்கள் வரக்கூடிய ஹதீஸ் தான் இதே என்பதையும் நாம் மதிக்க பழக வேண்டும். எந்த ரசூலுக்காக நீங்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்லை என்று ஊரை பிரிந்து வர நம்மால் முடிந்ததோ, அதே ரசூலுக்காக சகோதரர்களை மன்னிப்பதற்கும் நம்முடைய உள்ளத்தில் இடம் வருமாக இருந்தால்தான் உண்மையில் சுன்னாவின் மீது கொண்ட அன்பினால் பிரிந்து வந்தோம் என்பது அர்த்தமாகும். இல்லை என்றால்
ஏதோ ஒரு சுயநலத்திற்காக வந்திருக்கிறோம் என்பதுதான் அர்த்தமாகும். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். எனவே குர்ஆன் சுன்னாவை முழுமையாக மதிக்கக்கூடிய அந்த பக்குவமும் அந்த மனோநிலையும் நம் எல்லோரிடமும் வர வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இந்த சமுதாயத்தை ஒற்றுமையாக்க வேண்டும். பிரிந்திருக்கிற குடும்பங்களையும் அல்லாஹு தஆலா ஒற்றுமையாக்க வேண்டும்.